நீங்கள் என்னைக்காவது ரூமில் தனியாக உட்காந்துட்டு இருக்கப்ப திடீர்னு சரக்குன்னு மின்னல் மாதிரி ஒரு உருவம் கிராஸ் பண்ணதை பார்த்துருக்கீங்களா? ஒருவேளை நீங்கள் அதை பேயின்னு நினச்சி கூட பயந்துருக்கீங்களா? சரி, அப்போ அது எதனால் ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி சம்பவம் உங்களுக்கு மட்டும்தான் நடக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுதான் கிடையாது. பெரிய பெரிய சயின்டிஸ்ட் கூட நடந்திருக்கு. உதாரணத்துக்கு 1980களில் விக் டாண்டி அப்படிங்கிற பிரிட்டிஷ் ஆராய்ச்சியாளர் ஹிக்ஸ் லேபரட்டரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கூட நிறைய ஆராய்ச்சியாளர்களும் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பர்டிகுலர் லேப் ரூமில் மட்டும் அவங்க வேலை செய்கிறப்போ தலைவலி நெஞ்சில் இருக்கும். அப்புறம் அப்பப்போ ரூமில் ஏதோ உருவத்தை பார்த்த மாதிரியும் அவங்க சொல்கிறாங்க. முதல்ல விக் டாண்டி இதெல்லாம் நம்பவே இல்லை. ஆனால் திடீர்னு ஒரு நாள் அவருக்கே அந்த சம்பவம் நடக்குது. அவர் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருந்தப்ப திடீர்னு சாம்பல் நிறத்தில் ஒரு உருவம் அவர் கண்ணு முன்னாடி தோன்றி மறையுது. முதல்ல அவரை பார்த்து பயந்துட்டு அப்புறம் பதட்டப்பட்டாலும் இதுக்கு அறிவியல் ரீதியாக ஏதாவது காரணம் இருக்கும், அது என்னன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராரு. அதன்படி அவர் லேப்ல இருந்த எல்லா பொருட்களையும் கூர்ந்து கவனிக்கிறாரு. அப்போ லேப்ல இருந்த ஒரு டிவைஸை கூல் பண்ணுறதுக்காக அந்த டிவைஸோடைய ஒரு ஃபேன் அட்டாச் ஆகிருக்கு. அப்போ போய் அதோட ஃப்ரீக்வன்சியை அவர் மெஷர் பண்ணுறாரு. அது 19 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு அளவில் இருக்குது. சரி, இது ஏன் முக்கியம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கோம். ஒவ்வொரு பொருளுக்குமே ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். அந்த ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சி என்னென்னா, ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்வன்சியில் ஒவ்வொரு பொருளும் வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும், ஆட ஆரம்பிக்கும். உதாரணத்துக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி ஆக்சுவலாக இவர் யூஸ் பண்ணுறது டியூனிங் ஃபோர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 பொருட்கள் தனித்தனியாக இடைவெளியோட எந்த தொடர்பு இல்லாமல் இருந்தாலும் அதே டியூனிங் ஃப்ரீக்வன்சி இந்த பக்கத்தில் இருந்த பொருளுக்கு இருக்கனால ஒரு பொருளோட அதிர்வலை பக்கத்தில் இருக்க இன்னொரு டியூனிங் ஃபோர்க்கையும் வைப்ரேட் ஆக வைக்குது. சரி, இதுக்கும் பேயை பார்த்ததுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னாக்கா, அவர் ஃபேனில் நோட் பண்ணார் இல்லையா, அந்த ஃபேன் கிரியேட் பண்ணுற ஃப்ரீக்வன்சி 17லேருந்து 19 ஹெர்ட்ஸ்குள்ளே இருக்குது. இதே ஃப்ரீக்வன்சி தான் மனித கண்களோட ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சியாக இருக்குது. அதாவது 17லேருந்து 19 ஃப்ரீக்வன்சி நம்ம காதுகளுக்கு கேட்காதுனாலும் அது தொடர்ந்து அது இருக்கிற இடத்துல நம்ம இருக்கிறப்ப நம்மளோட கண்கள் வைப்ரேட் ஆக ஆரம்பிக்குது. இப்படி கண்கள் உடம்புக்குள்ளேயே வைப்ரேட் ஆகிறப்போ சரியாக நிலையாக ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் ஏதோ ஒரு உருவம் இந்த பக்கம் இருந்து அந்த பக்கம் போகிற மாதிரியும் இல்லை அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் போகிற மாதிரியோ ஒரு மாய பிம்பத்தை உருவாக்குது. இதை தான் நம்ம தனியாக இருக்கிறப்ப பேயினோ இல்லை ஏதோ உருவம் கிராஸ் பண்ணுதுன்னோ நினச்சிக்கிறோம். சரி, லேபில் அந்த ஃப்ரீக்வன்சி வந்தது, ஓகே. நம்ம தனியாக உட்காந்துருக்கப்ப எதனால் அப்படி வந்தது அப்படின்னாக்கா, இந்த 17லேருந்து 19 இந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம வீட்டில் இருக்க சாதாரண பொருள்களை நம்மளோட சீலிங் ஃபேன், ஃப்ரிட்ஜு, மேலும் பல பொருட்களும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறேன். அதனால் இந்த மாதிரி சம்பவம் உங்களுக்கு அடுத்த தடவை நடக்கிறப்ப அது சீலிங் ஃபேன்னாலேயும் இருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரிட்ஜுனாலேயும் கூட இருக்கலாம். பேய் இருக்குங்கிறது ஒரு கட்டுக்கதை தான், யாரும் அதை நம்ப தேவையில்ல. முடிஞ்ச அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.